நம்ம தமிழக வரலாற்றுல மனுநீதி சோழனோட பேரை கேட்காம நீதியை பத்தி பேசிட்டு கடந்து போயிடவே முடியாது. சோழ மன்னரான மனுநீதி சோழன் ஒரு பெரிய நீதியரசர், நீதிமான்னு கூட சொல்லலாம். எப்பவுமே அவரோட அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மணி தொங்கிட்டு இருக்கும். அங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க அந்த மணியை அடிப்பாங்களாமா. அவங்களுக்கான பிரச்சனையை கேட்டு மன்னர் சரியா நீதி வழங்குவாராம். எல்லாரும் வெளிப்படையா, அதே சமயம் ஈஸியா மன்னர்கிட்ட அவங்க பிரச்சனைய சொல்றதுக்கு தான் இந்த ஏற்பாடு இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு பசு அந்த மணியை அடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கூட இருந்தவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த பசுவோட கன்று தேர் சக்கரம் ஏறி இறந்து போச்சு. அதுக்கு காரணம் ராஜாவோட மகன் தான் அப்படின்னு தெரிய வருது. வேற யாரா இருந்தாலும் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவரு தான் நீதிமானாச்சே. உடனே அவர் மகனையோ அதே மாதிரி தேர் சக்கரத்துல ஏத்தி கொலை செய்ய உத்தரவு போட்டிருக்காரு. அந்த பசுவுக்கான நீதியை வழங்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சமநீதியை அன்னைக்கே கொடுத்திருக்காரு மனுநீதி சோழன். அவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான், தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு நீதியை இப்ப நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? இந்த மனுநீதி சோழனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.